ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரை அழைத்து கொண்டு தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவனுக்கு பலி செலுத்தும்படி தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தேவனை தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் 3 நாள் பிரயாணம் பண்ணி தேவனை தொழுது கொள்ள தன் மகன் ஈசாக்கை பலியிட சென்றான் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிது என்பதை இதன் மூலமாக நாம் அறிகிறோம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.